சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. 9வது ஸ்கந்தம், 33வது தசகம். அம்பரீஷ சரிதம். அந்த வைவஸ்தர மனுவனுடைய மகன் நபாகன், அவனுடைய மகன் நாபாகன். அந்த நாபாகனுடைய மகன் தான் இந்த அம்பரீஷன். அவன் என்ன பண்ணா, இந்த கடலால் சூழப்பட்டுள்ள இந்த உலகம் முழுவதுக்கும் அரசனாக இருந்த போது கூட குருவாயூரப்பா உங்ககிட்ட உள்ள பக்தினாலையும், உங்ககிட்ட மட்டும் கிடையாது, உன்னுடைய பக்தர்களிடமும் எப்பயுமே ஆழ்ந்த அன்பு கொண்டவனாக மகிழ்ந்திருந்தான். அந்த நேரத்தில் தேவாத தேவனாகிய குருவாயூரப்பா, தேவர்களுக்கெல்லாம் தலைவனான நீ அவன் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் நீ பார்த்து மெச்சி அவன் கேட்காமையே அவனை காக்கிற பொருட்டு 1000 முனைகளோடு இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரத்தை அவன்கிட்ட கொடுத்துட்ட. என்ன பண்ணார் அம்பரீஷன்? யமுனை நதிக்கரைக்கு வரார். மதுவனத்தில் தன்னுடைய நல்ல குணம் படைத்த மனைவியோட உன்னுடைய வழிபாட்டில் ஈடுபட்டிருக்கு. வேதம் கட்டியிருந்த அந்தணர்களுக்கு 60 கோடி பசுக்களை தானமாக கொண்டு இப்படி வழிபாடு செஞ்சுட்டு வந்தாராம். இப்படி ஓராண்டு காலம் துவாதசி விரதத்தை மேற்கொண்டு வரார். இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த மதுவனத்தில் வழிபாடை முடித்து அந்த துர்வாச முனிவர் அரசனுடைய அரண்மனைக்கு வரார். எப்பயுமே துர்வாசரை பற்றி உங்களுக்கு தெரியும், இப்படி நல்ல செயல்களை செய்யும்போது துன்புறுத்தக்கூடியவர் அவர். வேணும்னே வந்த உடனே சாப்பிட கூப்பிட்ருக்கார். நீங்கள் வாங்கோன்னு மன்னன். வேணும்னே இந்த துர்வாச முனிவர் யமுனை நதிக்கு போய் அதனுடைய அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு ரொம்ப மெதுவாக வரார். இவர் வர்றதுக்கு, ஏன்னா உங்களுக்கு தெரியும், வாரணி எத்தனை மணிக்குள்ளே தான் முடிக்கணும்னு இருக்கு. தங்களையே நம்பி இருக்கிற அரசனன் துர்வாச முனிவர் வர்றதுக்கு லேட்டான உடனே, ஐயோ இந்த பார்னை செய்கிற நேரம் போயிடுத்து அப்படின்னு வருந்தி அந்த அபிஷேக தீர்த்தத்தை மட்டும் எடுத்துட்டு பாரணியை முடித்தார். அங்கேருந்து திரும்பி வந்த முனிவர் அதை தன்னுடைய தெய்வீக பார்வையால் பார்த்துட்டு அரசன் அப்படியே கத்திட்டு கோபத்தோட சடையை அப்படியே பிச்சுண்டு கிருத்தி அப்படிங்கிற ஒரு தேவதையை தோற்றுவித்தார். அந்த கிருத்தி என்ன பண்ணுறது, கையில் வாளேந்தி உலகெல்லாம் எரிச்சுட்டு வருது, இவனையும் எரிக்கிறதுக்கு வருது. ஆனால் இந்த அம்பரீஷ் என்ன பண்ணுறாரு, மகாராஜன் அப்படியே அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. ஏன்னா ஓ மேலே உள்ள பற்றிலாக தங்களது சுதர்சன சக்கர ஆயுதம் என்ன பண்ணுறது, அந்த அந்த அரசனை அப்படியே காப்பாற்றினதோடு மட்டுமல்லாமல் அந்த அந்த கிருத்திங்கிற அந்த தீ அது அப்படியே விட்டில் பூச்சி மாதிரி அப்போ சுதர்சன சக்கரம் விழுங்கிடுது. அப்படியே அது மட்டும் இல்லை, உன்னுடைய சுதர்சன சக்கரம் என்ன பண்ணுறது, அந்த துர்வாச முனிவரை அப்படியே பின்தொடர்ந்து போகிறது. அப்படியே பயத்தால் எல்லா உலகத்துக்கும் ஓடுறார் துர்வாச முனிவர். அந்த எங்கெல்லாம் துர்வாச முனிவர் போகிறாரோ அங்கெல்லாம் இந்த சக்கரமும் பின்தொடர்ந்தே வந்துட்டுருக்கு. அடுத்து பிரம்மாட்ட போகிறார். வந்த கால சக்கரத்தை யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுப்பான்னு சொல்லிடுறார். பரமசிவன்கிட்ட சொல்கிறார், நானே மகாவிஷ்ணுவை தான் கும்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ஒன்றுமே பண்ண முடியல. குருவாயூரப்பா தங்களையே நிலையமாக இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்துக்கு வரார். முனிவரை கண்டு தாங்கள் முனிவரே என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்குறார். உடனே சொல்கிறார், நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அடியவனுக்கு அடியவன். நான் ஞானம், தவம், அகங்காரம் இல்லாமல், செருக்கு இல்லாமல், பணிவோட இதெல்லாம் யாருக்கு இருக்கோ அவன் தான் போற்றுதற்குரியவன். அதனால நீங்கள் என்ன சரணடைகிறத விட அம்பரீஷனையே சரணடைங்கன்னு சொல்லிட்டேன். இதை கேட்ட உடனே திரும்பி வந்த முனிவர் அந்த அம்பரீஷனுடைய பாதத்தில் அப்படியே விழறார். இதை சற்றும் எதிர்பார்க்காத அம்பரீஷ மகாராஜ் என்ன பண்ணினார், கொஞ்சம் விலகி நின்றுட்டு தங்களுடைய சக்கராயுதத்தை அப்படியே துதிக்கிறார். அந்த சக்கரம் திரும்பி சென்றதும் என்ன பண்ணுறார், முனிவர் தங்களிடம் அப்படியே அரசனுக்குள்ள பக்தியையும் சொல்கிறார். பாரு, அந்த அரசனுக்கு என்னமா ஒரு பக்தி, நான் அவனுக்கு கெடுதல் நினைத்தேன், ஆனால் அவனுடைய கருணையை வியந்து பாராட்டி அனைத்து விதமான ஆசிகளையும் துர்வாசர் கொடுத்துட்டு அப்படியே வழங்கினார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பட்டத்திரி குருவாயூரப்பனை கேட்குறார். முனிவருடைய வருகையை 1 வருஷமாக அப்படியே சாப்பாடு இல்லாமல் விரதமாக இருந்து எதிர்பார்த்து காத்துட்டு 1 வருஷம் கழித்து இந்த துர்வாச முனிவர் வந்த உடனே
தன்னுடைய பாரணையை செய்து அதை விட ஏற்கனவே உங்ககிட்ட வச்சிருந்த பக்தியை காட்டிலும் பல மடங்கு பக்தியோட தங்களுடைய சாயுஜ்ய, அதாவது தங்களோட என்றைக்குமே ஒன்றி இருக்கக்கூடிய ஒரு நிலையை அடைஞ்சார். அப்படி அவருக்கு அம்பரீஷுக்கு பக்தி கொடுத்த மாதிரி, ஒரு முக்தி அளித்த மாதிரி, அப்படி பெருமை படைத்த தாங்கள் என்னையும் காத்தருள வேண்டும்னு சொல்லிட்டு இந்த 33வது தசகத்தை முடிக்கிறார். 34வது தசகம் ஸ்ரீ ராமசரிதம். குருவாயூரப்பா, தேவர்கள் எல்லாரும் ராவணனை வதைக்க வேண்டி உங்கள்கிட்ட வந்து கேட்டுக்கிறான். அப்போ அயோத்தியில், அதாவது கோசல தேசத்தில் ரிஷ்யசிங்க முனிவர் தசரதனுக்கு பிள்ளை பெற வேண்டி புத்திரகாமேஷ்டியாக செய்கிறார். அதில் கிடைத்த பாயசத்தை தன்னுடைய பட்ட மகரிஷிகள் மூவருக்கும் கொடுக்க பரதன், லக்ஷ்மணன், சத்ருகனன் அவளோட ராமனாக நீங்கள் வந்து அவதாரம் செஞ்சேன். அதுக்கப்புறம் அதாவது ராமாவதாரம் செஞ்ச தேவனே தந்தையுடைய கட்டளைப்படி என்ன பண்ணிட்டேன், விஸ்வாமித்திரருடைய வேள்வியை காக்க வில்லேந்தி லக்ஷ்மணனோட போரேன். அங்கே விஸ்வாமித்திர முனிவர் உங்களுக்கு பலை அதிபலைங்கிற 2 மந்திரத்தை உங்களுக்கு வழி நடத்த, களைப்பை போக்க, இவெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்குறார் மந்திரத்தை. மக்களை காக்கிற பொருட்டு அந்த முனிவருடைய அந்த சொல்லாற்றலால் அம்பு கொண்டு தாடகையை வதம் செய்கிறேன். அதுக்கப்புறம் சித்ராசமம் அப்படிங்கிற இடத்துக்கு முனிவருடைய தபோவனத்தை அங்கே அடையிறேன். அதுக்கப்புறம் வேள்வியினுடைய தொடக்கத்தில் என்ன பண்ணுறேன், மாரீசனை துரத்திட்டு மற்ற எல்லா அரக்கனையும் கொன்னுறேன். அப்போ வழியில் அகல்யனுடைய உங்களுடைய கால் பாதம் பட்டு அகல்யை வந்து தூய்மையாக்கிட்டு விதேக மன்னனான ஜனகருடைய அரண்மனையை அடைந்தார். ஜனகனுடைய எந்த நாட்டு மன்னன்? விதேக மன்னன். அதனால தான் வைதேகின்னு பேர் சீதாதேவிக்கு. அங்கே சிவபெருமான் வில்லை முறித்து நிலமகளான சீதாதேவியை மகாலட்சுமியினுடைய வடிவமாகிய சீதா பிராட்டியை அதாவது கல்யாணம் செஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுடைய பலத்தை போன்ற உங்களுடைய சகோதரர்கள் அனைவரும் சீதாதேவியினுடைய சகோதரிகளை மனம் முடித்து 4 பேரும் அவரவர்களுடைய மனைவிகளோடு அயோத்திக்கு திரும்புகிறீர்கள். பின்னாடி பிருகு குலத்திலகரான பரசுராமன் என்ன பண்ணுறார், எங்கள் சொத்த வில்லை நீ உடைச்சிட்ட, என்னோட வில்லை உடைன்னு சொல்லி வைஷ்ணவ அந்த தனுசை என்ன பண்ணுறார், அவருடைய வில்லையும் உடைச்சிட்டு அப்படியே வரார். அயோத்தி அடையறேல். அங்கே உருவெடுத்து அண்ணலே குருவாயூரப்பா அங்கு மனையாளோட சீதையோடு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன். அப்போ என்ன பண்ணுறேன், ஒரு நாளைக்கு தசரதன் வந்து தனக்கு வயசாகிடுதுன்னு சொன்ன உடனே உங்களுக்கு மறுநாளைக்கு முடிசூட்டு விழா என்று ஏற்பாடு செய்யப்பட்டது. பரதன் நம்ம மாமாவாத்துக்கு போயிருக்கான். கைகேயி அவளுடைய தடுத்ததுனால நீங்கள் உங்களுடைய முடிசூட்டு விழாவானது நின்னது. நீங்கள் என்ன பண்ணிட்டே, காட்டுக்கு லக்ஷ்மணனோடையும் சீதையோடு அங்கே போயிட்டேன். அதுக்கப்புறம் குகனுடைய இருப்பிடத்துக்கு போய் பார்த்தேன். அவனுடைய ஒரு அன்பு கிடைத்தது. அதுக்கப்புறம் மர உரி தரிச்சிட்டு கங்கையில் தோணி கொண்டு அப்படியே போயின்னு இருக்கேன். அங்கே பரத்வாஜ முனிவரை பார்க்குறேன். அவருடைய சொல் கேட்டு சித்திரகூடத்தில் போய் சந்தோஷமாக இருக்கேன். ராமனாக அவதரித்த குருவாயூரப்பா, உங்களுடைய அப்பா இறந்த செய்தி நீங்கள் உங்களை பிரிஞ்ச ஒன்று அவர் இறந்துட்டாருங்கிறத பரதன் வாயிலாக கேட்டு தம்பிக்கு பாதுகையும் அரசும் கொடுத்துட்டேன். அப்புறம் அத்திரி முனிவரை போய் பார்க்குறேன். அவரை வணங்கிட்டு தண்டகவனம் போகிறேன். அங்கே பயங்கர உருவம் படைத்த விராதனனை அப்படிங்கிற அரக்கனை வதம் செஞ்சுட்டு சரபங்க முனிவருக்கு ஒரு நல்ல நற்கதியை கொடுத்து மோட்சத்தை கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டுருக்கேன். முனிவர்கள் எல்லாருக்குமே நன்மையை செய்யணும்னு நினைக்கிற நீங்கள் அரக்கர் கூட்டத்தை ஃபுல்லாக நான் அழிச்சிடுவேன்னு சூளுரைக்கிறேன். அகஸ்திய முனிவரை வணங்கிட்டு அவர்கிட்டேருந்து வைஷ்ணவதனை செய்யும் பிரம்மாஸ்திரத்தையும் பெற்றுக்கொண்டு வழியில் தந்தையோட நண்பனான யார் தசரதனுடைய நண்பன் ஜடாயுவை பார்த்து பேசிட்டு கோதாவரி கரையில் பஞ்சவடியில் மனைவியோட சந்தோஷமாக வாழ்ந்தீங்கல்ல அப்படின்னு குருவாயூரப்பனை கேட்குறா. குறைவில்லாத வலிமை படைத்த குருவாயூரப்பா இப்போ என்ன பண்ணினா, அந்த சூர்பனகை காமத்தால் அறிவிழந்து உங்கள்கிட்ட வந்து பேச வரா. அப்போ லக்ஷ்மணன்கிட்ட போகணுன்னு நீ அனுப்பிட்டேங்க. லக்ஷ்மணன் கோவப்பட்டு சூர்பனகை மூக்க அறுத்துட்டான்.
உடனே வந்து அதுக்காக சண்டை போட வந்த கரணையும் தூஷணையும் நீங்கள் வந்து திரிசிரசையும் எல்லா 16,000க்கும் மேற்பட்ட அரக்கர்களை எல்லாம் ஒரு நொடியில் கொன்னுட்டீங்க. இதை கேள்விப்பட்ட அந்த சூர்பனகை போய் ராவணன்ட்ட சொன்ன உடனே ரொம்ப கோவப்பட்டு ரொம்ப பரவசமானான். அவனுடைய கட்டளையினால மாரீசன் மாயமானாக வர செந்தாமரை போன்ற சீதாதேவி என்ன பண்ணுறா, அது வேணும்னு கேட்க, நீங்கள் போய் பிடிக்க போகும்போது அவனை நீங்கள் அழிச்சிட்றேன். அவன் வந்து வஞ்சகமாக ஒரு கூக்குரல் போடுறான். அப்போ உங்களுக்கு ஏதோ ஆயிடுத்துன்னு தம்பியை அனுப்புகிறா. அந்த நேரம் பார்த்து ராவணன் உங்களை சீதாதேவியை கடத்தி செல்கிறான். அப்போ நீங்கள் வெளிப்படையாக இதெல்லாம் துன்பம் வந்தால் கூட ராவண வதம் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வழி கிடைச்சிதுன்னு உள்ளுக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போ சீதாதேவியோட தேடிண்டு அப்படியே போகிற நேரத்தில் தான் அப்பாவோட ஃப்ரெண்டான ஜடாயுவுக்கு வந்து அவரை பார்க்குறீங்க. அப்போ தான் அவர் தான் சொல்கிறாரு, ராவணன் தான் வந்து சீதையை கவர்ந்துட்டு போகிறான், என்னையும் கொண்டுட்டு போயிட்டான்னு சொன்ன உடனே அந்த ஜடாயுவிற்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஈமக்கிரியை செய்கிறீர்கள். செஞ்சதுக்கு அப்புறம் பக்கத்தில் வந்த இவனை அழித்து கொள்றதுக்காக வந்த கபந்தனையும் கொள்கிறீர்கள். அப்புறம் பம்பை நதிக்கரைக்கு வரீங்க, சபரியை பார்க்குறேன். அப்புறம் அனுமனுடைய நட்பானது உங்களுக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. அத்தகைய குருவாயூரப்பா என்னையும் காக்க வேண்டும்னு சொல்லிட்டு அப்படியே வணங்கின்னு இருக்கார் பட்டத்திரி. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.